எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விசிலர் சக்தி. நேற்று ஜூலை 11 சனிக்கிழமை நெய்வேலியில் 8 ரோட்டில் மினிஸ்டர் மாண்புமிகு தமிழக மினிஸ்டர் சி ராஜ்குமார் வீட்டு வசதி மினிஸ்டர் சூப்பராக பேசினார். நேற்று மீட்டிங்கில் இருந்தோம். நேற்றுக்கு அட்டன் பண்ணோம் மீட்டிங்கு. வேறு லெவலில் இருந்தது மீட்டிங்கு. நிறையா தோழர்கள், டிவிக்கு தோழர்கள், தொண்டர்கள், நண்பர்கள், நண்பீஸ் எல்லாரையும் பார்த்தோம். நலத்திட்ட உதவிகள்லாம் நல்லா செஞ்சார். சூப்பராக நிறைய பேர் மனுவும் கொடுத்தாங்க. நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வழி விடுங்க. ஹலோ, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வழி விடுங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் உங்களுக்கு எந்த பிரச்சனை எந்த இது என்றாலும் எப்போதும் போல் கழக மாவட்ட செயலாளர் அவர்களை தொடர்பு கொண்டால் அவர் அமைச்சரிடத்திலே பேசி உங்களுக்கு தீர்த்து வைப்பார் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாவட்ட, ஒன்றிய, நகர தம்பி ஆனந்த் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் புசி ஆனந்த் அண்ணன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் இணைய நண்பர் ராஜசேகர் அவர்களே, கழகத்தினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி விஜய் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே, எனக்கு பெரும் வரவேற்பை கொடுத்து இந்த நெய்வேலி சட்டமன்ற தொகுதியை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு இந்த வரவேற்பை கொடுத்து அமர்ந்திருக்கின்ற தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய அன்பு தம்பிமார்களே, எங்களை எல்லாம்
வாக்களித்து வெற்றி பெற செய்து என்னையும் அமைச்சராக்கி அழகு பார்த்த என்னுடைய மகளிரை சார்ந்த என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சி. கடந்த ஆட்சியாளர்களை போல ஊழல் செய்கின்ற ஆட்சி கிடையாது. இந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கின்ற ஆட்சி என்பது நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 60 நாளிலே எதிர்கட்சிக்காரர்கள் எதுவுமே பார்க்க முடியல சட்டசபையில். இன்னும் 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் என்பதை தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைய கூட கரூரில் பேசியிருப்பார். இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி. நீங்க தைரியமா தில்லா சொல்லலாம், எங்க அண்ணன் தாண்டா ஆட்சி ஆள்றாரு, என் தம்பி தாண்டா ஆட்சி ஆள்றாரு, என்னுடைய அப்பா தாண்டா ஆட்சி ஆள்றாரு தில்லா தைரியமா சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் கொடுத்துக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்களெல்லாம் அவர் சட்டசபையில் எல்லாம் சொன்னாங்க, அவர் பேசவே மாட்டாரு. அவர் ஜெயிச்சதே பேசாமல் ஜெயிச்சது தான். மக்களுடைய மௌன புரட்சி தான் அவர் வெற்றி பெற செய்தது. பேசி நான் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள். இந்த அவர் சொன்னது போல இந்த 60 நாட்களிலே என்ன செய்தார் என்று கேட்டார்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் அவர் வந்த 60 நாளிலே பல விஷயங்களை விவசாயிகளுக்கு 75,000 கடன் தள்ளுபடி செய்தார். 200 யூனிட் மின்சாரத்தை இந்த மக்களுக்கு கொடுத்தார். அதெல்லாம் இல்லாமல் சிங்க பெண்கள் என்ற ஒரு படையை உருவாக்கி தமிழகத்திலே ஒரு புரட்சி செய்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் என்னுடைய தளபதி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலையை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இனிமேல் அதை போல எந்த நிகழ்வும் தமிழகத்திலே எங்கேயும் நடக்காது. எங்களெல்லாம் அமைச்சரை ஆன பிறகு கூட்டு எங்களை முதலில் சொன்ன வார்த்தை, மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்மளுக்காக மக்கள் இந்த வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள், எந்த நேரத்திலும் நாம் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற முதல் கட்டளை இட்ட ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். நம்ம ஆட்சியை பார்த்து இப்போ எல்லாருமே பாராட்டுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி, யாருக்குமே ஒரு பைசா கூட வாங்காம மக்களுக்கான ஆட்சி, மக்கள் ஆட்சியை கொடுக்க வேண்டும். ஆகையினாலே நான் இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியில் 9 சட்டமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மனக்கவலை இருந்தது. என்னுடன் பயணித்த என்னுடைய தம்பிமார்கள், தம்பி ஆனந்தா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, என்னுடைய நண்பர் ராஜசேகராக இருந்தாலும் சரி, கடுமையான உழைப்பாளிகள். கடந்த 30-32 ஆண்டு காலமாக எல்லாருமே சொல்கிறான், என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆட்சின்னா என்னன்னு தெரியாது, கட்சின்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நாங்கள் 30 வருஷமாக அந்த மக்களுக்காக அப்பிலேருந்தே கொண்டு செஞ்சுருக்க மாதிரி வரல. தமிழக வெற்றிக்காரன் தளபதி வரல. 30 வருஷமாக அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை செய்து கொடுத்து தான் அந்த ஆட்சியில் உட்கார்ந்துருக்கோம். எங்களால் முடிந்த உதவி தான். உங்களை மாரி கொள்ளை அடிச்சுட்டு அந்த காசு எடுத்து மறைச்சுலாம் வைக்கல. நாங்கள் மக்களுக்காக அடிப்படை அப்பிலேருந்து பள்ளி மாணவர்கள் நோட்டு பக்கம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ரத்த தானம் இருந்தாலும் சரி, ஏழை மக்கள் படிப்பு செலவு அப்படின்ட்டு 30 ஆண்டு காலமாக நாங்கள் தளபதி சொன்னது போல நான் கட்சி ஆரம்பிச்சுள்ள மக்கள்கிட்ட உள்ளே போயிட்டு தான் நான் கட்சி ஆரம்பித்தேன்னு தலைவர் சொன்னார். அதனால்தான் மக்கள் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கினார். அதனாலே நீங்கள் தேவையான அடிப்படை என்னென்ன தேவை, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு அமைச்சராக இருந்தாலும் இந்த 9 சட்டமன்ற தொகுதியும் என்னுடைய சொந்த தொகுதியாக நான் கருதுகிறேன். ஆகையினாலே நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஓட்டை பண்ணிட்டோம், வேற ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைப்பீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தல் இருக்கு. உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே இந்த தலைவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நம்மளுடைய நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால நீங்கள் உங்களுடைய தேவைகள் என்ன என்பது உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமை தம்பி ஆனந்த் அவர்கள், எனக்கு அவரை 30 வருஷமாக தெரியும். எளிமையான ஒரு தம்பி, நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், நல்ல ஒர்க் பண்ணுவாப்புல.
என்ன தேவை என்பதை நீங்கள் அவர் எளிதில் அணுகலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் அவர் செய்து கொடுப்பார். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி, வீட்டு மனை பட்டாளர்களுக்கு ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நிறைய கிராமங்களில் நான் இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக நான் இந்த மாதமாக மக்களை சந்திக்கும் போது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி செய்கிறீங்க, இதேமாரி எளிமையான ஒரு ஆட்சி நான் பார்த்ததே இல்லை, அமைச்சரும் பார்த்ததில்லை, நம்ம முதல்வரையும் பார்த்ததில்லை அப்படின்ற மக்களுடைய எழுச்சியை நான் பார்க்கின்றேன். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, 10 வருஷம் இல்லைங்க, 20 வருஷமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்த நாட்டை ஆளுவார் என்பதை கூறுகின்றார்கள். ஆகையால் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சிந்தா இனிமேல் போனது போட்டு விடுங்க. இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் என்றும் உங்களுடன் உறுதியாக இருப்பார். நான் மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் உங்களுடன் என்றும் என்ன தேவைகள் என்பதை நீங்கள் செய்து கொடுக்க நான் தயாராக உள்ளேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.